ஹலோ ஆல், இன்றைக்கி நியூ இயர். என்னோடய நியூ இயர் மார்னிங் எப்படி போச்சு அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் தூங்கி எழுந்ததுமே ஒரு டம்ளர் டீடாக்ஸ் வாட்டர், இது பார்த்திங்கன்னா சோம்பு, ஓமம், வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாமே போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் நான் எப்போவுமே மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன். இது எனக்கு டீடாக்ஸ் பண்ணவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஃபீடிங்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock போல் குளிச்சுட்டு வந்தாச்சு. அம்மா மார்னிங் 6 o'clock கோவிலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இது மார்கழி மாதம் அப்படின்றதுனால அவங்க வர்றதுக்குள்ளே நாம் குளித்து ரெடி ஆகிடணும். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். இந்த டைம் என்னோடய சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 months தான் ஆகுது. அவன் தூங்கிட்டு இருக்கான் உள்ள. அவன் தூங்கி எழுறதுக்குள்ளே நான் ரெடி ஆகிடணும். தலையும் காய வச்சிடணும். ஏன்னா ஈரத்தலையோட குழந்தைக்கு ஃபீட் பண்ணால் கோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளைமேட் ஜஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மட்டும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து நான் போட்ட கோலம். இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா நான் போடல, அம்மா போட்டாங்க. கலர் மட்டும்தான் நான் கொடுத்தேன். அப்புறம் வந்து குபேர கோலம் போடலான்னு பார்த்தேன், மறந்து போயிட்டேன். தப்பாக போட்டதுனால அதை அப்படியே சும்மா கரெக்ட் பண்ணிவிட்டு மேலே யூடியூப் பார்த்து அப்புறம் இந்த கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. எந்த ஒரு நல்ல நாள் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த கோலம் வந்து நான் போடுவேன். இது வந்து என்னன்னு தெரியல, எனக்கு இந்த கோலம் போட்டால் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த கோலம் போட்டாச்சு. இப்போது நம்ம ரெடி ஆகிடலாம். ரெடி ஆகிறது ஒன்றும் கிடையாது. நியூ மாம்க்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கெலாம் டைமே இருக்காது. பேக்ரவுண்டில் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா என் பையன் வந்து அவனோட துணியெல்லாம் வந்து நைட் டைமில் வந்து வெளியே காயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி குழந்தைங்களோட துணி. ஸோ அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது எல்லாமே வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே காய வச்சுருக்கோம். பெருசாக வந்து என்னால் பர்சனலாக கேர் பண்ண முடியல. எப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வருதோ அப்போ மட்டும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு அவ்வளோதான். சம்டைம்ஸ் பொட்டு கூட வைக்காமல் வீட்டிலே சுற்றுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அவ்வளோதான். தலைக்கு 2 கிளிப்பை தூக்கி போட்டுட்டு சாமி கும்பிட போக வேண்டியது தான். அம்மா காலையிலே சாமி கும்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரிசி, பருப்பு, சர்க்கரை இதெல்லாமே வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். அம்மா என்ன பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி சாமி கும்பிட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம இப்போ நெய்யை ஊற்றி சாமி கும்பிட வேண்டியது தான். இந்த வருஷம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான வருஷமாக அமையணும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது ஒரு டவுன்ஸ் வந்தால் கூட அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் ஆகி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இது எல்லாமே நான் வேண்டிக்கிட்டேன் அன்றைக்கி. ஸோ அதே தான் உங்கள் கூடயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த விலாக்லேயும். எனக்கு ஸ்பெஷல் டேஸில் 5 ஊதுபத்தி வச்சு பற்ற வச்சு சாமிக்கிட்ட வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து அந்த இடம் ஃபுல்லாக நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும். இது கூடவே வந்து எப்போவுமே இந்த கோன் அகர்பத்தி வந்து நான் யூஸ் பண்ணுவேன், நான் எப்போல்லாம் சாமி கும்பிட்றனோ. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்கும் அந்த வாசனை. அதனால் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸோடு தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கொஞ்சம் அதெல்லாமே நாங்கள் வந்து டேக்கிள் பண்ணி வந்துட்டோம். எங்களுக்கு இயர் முடியும் போது ரொம்பவே நல்லபடியாக தான் முடிஞ்சது. பார்ப்போம் 2024 எப்படி போகுது அப்படின்ட்டு. அம்மா கோவிலேருந்து சந்தனம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ சந்தனம் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆகியாச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு பையன் தூங்கி எழுறதுக்குள்ளே அவனுக்கு பால் காய வச்சு வைக்கணும். ஏன்னா அவனுக்கு நான் மோஸ்ட்லி வந்து மார்னிங் தூங்கி எழுந்ததும் பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எந்த ஐட்டமே கொடுக்க மாட்டேன். எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக லேட் ஆகும். ஸோ அதனால் பால் காய வச்சுட்டா அவன் எழுந்ததும் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா தூங்கி எழுந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவான். அம்மா கோவிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்க. பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல். எனக்கு ஸ்வீட் பொங்கல் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து. ஸோ இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். கோவிலில் பாயாசமாக கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன், பட் நான் எடுத்த ரெசல்யூஷனும் அதுதான். பட் ஃபைனலி நம்ம என்ன தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னை சுற்றி ஒரே ஸ்வீட்ஸாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு பையன் தூங்கி எழுந்துட்டான். அன்றைக்குமா இந்த வருஷம் தான் அவன் நியூ இயரை வந்து ரியலைஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நல்லா இருக்கா ட்ரெஸ்? அம்மா ட்ரெஸ்ஸு. தேங்க்யூ.
என்னோட சின்ன தங்கமும் தூங்கி எழுந்தாச்சு. அவர் இன்னைக்கு ஸ்மைலோட டேவ ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு அரை தூக்கத்திலே இருந்தான். அந்த அரை தூக்கத்திலேயே அவனுக்கு விஷ் பண்ணி லைட்டா அப்படியே எழுப்ப ஆரம்பிச்சுட்டேன். சின்ன குழந்தைங்களோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட வந்து நமக்கு ரசிக்க தோணும். எதை பார்த்தாலுமே வந்து அழகா தோணும். இவனை இங்க பார்த்துட்டு இருக்க டைம்ல அந்த மீன் டைம்லயே பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து தோசை, அப்புறம் பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு பர்சனலா பைத்தம்பருப்பு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரியே மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட 2 பசங்களுமே காலையில குளிச்சுட்டு, புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க. இது சின்ன பையனோட ட்ரெஸ்ஸு. என் ஃபஸ்ட்டு பையன் வந்து கேமராலே வந்து வரல. அவன் கவரே ஆகல. அவன் பாட்டு விளையாடிக்கிட்டே இருந்தான். ரொம்பவே எதார்த்தமா அமைஞ்சது. வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து புது ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் நேத்து. ஸோ நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புடவ வந்து மாற்றி கட்டலாம் தொட்டிலுக்கு அப்படின்ட்டு என்னோட 2வது பையனுக்கு தொட்டில் மாற்றி கட்டினேன். ஆனால் என்னோட பெரிய பையன் வந்து அதில் ஏறி உட்காந்து விளையாடணும் அப்படின்னு ஒரே ஆட்டம். அவாய்ட் பண்ண முடியல. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னதான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேபி வந்து நான் அதில் விளையாடக்கூடாதா, அப்போ எனக்கு இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறான். அது ரொம்ப சென்டிமெண்டலாக கொஞ்சம் டச் ஆகுது. ஈவினிங் என்னோட 2வது குழந்தைய எப்படியாவது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து பிள்ளையார் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நான் நினச்சேன். இங்கே குளக்கரை அப்படின்ற அந்த கோவிலுக்கு போனோம். அங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது. அவ்வளோ நேரம் லைனில் நின்று சாமி பார்க்க முடியாதுன்ட்டு வேற ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு போனோம். அங்கே போனால் குழந்தைய தூக்கி உள்ளே வந்து பிள்ளையார்கிட்டே வந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நியூ இயரோட அந்த டே எண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக எண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் எல்லா நாளுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பை பாய்.